ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா என்சிஎல் பிளிஸ் க்ரூஸில் இருக்கோம். எங்கே அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே 2 காலையில். ஸோ கேஷினோஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ. அதனால் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கடலுக்குள்ளும் கேஷினோ வச்சுருக்காங்க. அந்த அமெரிக்க மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கடலுக்குள்ளும் கேஷினோ. இங்கே பாருங்கள் எத்தனை ஸ்லாட் மிஷின்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே நீங்கள் காசு போட்டு விளையாடலாம், வின் பண்ணுவீங்க, வின் பண்ணலாம். அதுக்கு பாயிண்ட்ஸ் வரும். பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் இந்த க்ரூஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டரை யூஸ் பண்ணி கேஷினோலாம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் தருவாங்க. பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோங்க. நம்ம ஷிப்பு ஆல்மோஸ்ட் இப்படி கிளம்பி இப்படியே வந்துட்டுருக்கு. இப்படி போகுது ஷிப்பு இதை நோக்கி. மெக்சிகோவில் பாதி வழியில் இருக்கும், தெரியுதா? பொசிஷனு எங்கே இருக்குது, விண்டு என்ன மாதிரி வருது, எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோங்க. இங்கேருந்து யூஎஸ்லேருந்து கிளம்பி இப்படி போயிட்டுருக்கோம். இப்படி போய் இப்படி மெக்சிகோக்குள்ளே போந்துடும். ஸோ இதெல்லாம் தான் டேபிள்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள் இருக்கும். இது பிளாக் ஜாக் டேபிள். இதெல்லாம் விளையாட தெரியும்னு விளையாடலாம். 10 ரூபாயிலிருந்து 2500 ஒரு ஆட்டத்துக்கு கட்ட முடியும். $2500. நான் சொல்கிறது எல்லாமே டாலர். நீங்கள் கணக்கு போட்டுங்க. நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு ஆட்டத்துக்கு நீங்கள் 900 கட்டி ஆடணும். இது 25 ரூபா, குறைஞ்சபட்சம் 25 ரூபா இந்த டேபிள் விளாட்ல. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்று. இப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் இந்த இதில் ஒரு 5 ரூபா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சிகப்பில் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு $3,44,000 வரைக்கும் வரும். சான்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அங்கங்கே பிளேயர்ஸ் கிளப்புன்னு வச்சுருக்கான். இந்த பிளேயர்ஸ் கிளப் எதுக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கேஷினோ ஓப்பனிங் டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். டே 2 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? சீல் இருப்போம். டே 3யும் சீல் தான் இருப்போம். டே 4 பியூர்டோ வலாட்டாங்கிற பிளேஸுக்கு போயிடுவோம். இது மெக்சிகோ. டே 5 மசால்டான், அங்கே போகிறோம். அடுத்தது டே 6 காபோ சான் லூகாஸ், அந்த ஏரியாவுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் டே 7 ஷிப்பு திருப்பி கொண்டு விட்டுருவாங்க. சரிங்களா? பிளாக் ஜாக் டோர்னமெண்ட் லீடர் போர்டு இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு செஷன் மார்ச் 9 11 மணிக்கு இருக்குது. ஃபைனல் செஷன் லாஸ்ட்டு. இதுக்கு $35 நினைக்கிறேன் கட்டிட்டு நீங்கள் பிளாக் ஜாக் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 2500 5000 வரைக்கும் வின்னெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வின் பண்ணிங்கன்னா காசும் போகும். இது கேஷினோ ஜெயிக்க முடியும், காசும் போயிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லாட்ஸ். இதெல்லாம் நம்பி இருக்குது. இதெல்லாம் நம்பி இருக்குல்ல அப்படின்னா இந்த காயின் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணுவோன்னா போட்டு பெட் பண்ணி ஆடிச்சிங்கன்னா இது விழுந்துச்சு அப்படின்னா காசு ரேண்டமாக உங்களுக்கு நீங்கள் போட்ட காசுக்கு மேலேயும் கூட வரும். தட் மீன்ஸ் ஒரு $100 போடுறீங்கன்னா $500 அடிக்கலாம். இல்லை இந்த மாதிரி மேஜர் அடிக்கலாம், கிராண்ட் அடிக்கலாம், எவ்வளோ வேணால் அடிக்கலாம். தெரியாது நம்மளுக்கு. இல்லைன்னா அந்த $100 போகலாம். அமெரிக்காக்காரங்க முக்கால்வாசி பேர் இதில் அடிக்ட் இந்த சென்ஸ்னால் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் செக்ஷன். காசு பெருசு இல்லை அவங்களுக்கு. $100ங்கிறது நம்ம ஒரு $100 மாதிரி அவங்களுக்கு $100 தாராளமாக போட்டு விளையாடுவாங்க. எல்லாமே வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இங்கே ரெண்டுமே நம்பி இருக்கு இல்லையா? நீங்கள் போட்டு ஆடினீங்கன்னா இது உடஞ்சி விழுந்துச்சுன்னா காசு கிடைக்கும். பாருங்கள், யாரோ ஒருத்தங்க $228 சம்பாதிச்சிருக்காங்க. 75 சென்ட்டு. மொத்தம் $228 வெளியே எடுத்துருக்காங்க. இங்கே ஒருத்தர் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் $224 வெளியே எடுத்துருக்காங்க. இங்கே $108 வெளியே எடுத்துருக்காங்கன்னா ஜெயிச்சு எடுத்துருக்கலாம். இல்லை போட்டு ஏதோ வந்த காசு எடுத்துக்கலாம். இல்லை $500 போட்டு கடைசியாக எடுத்த காசு இது காட்டுது. இது 31. இது ஒரு கேமு. அப்புறம் இது ஃபேமஸ் கேமுங்க, அஃப் அண்ட் பஃப். யூடியூப் செலிபிரிட்டிஸ் கேம்பிளிங் ஆடுறவங்க இந்த கேம் அதிகமாக ஆடி லட்சக்கணக்கு டாலர் வின் பண்ணிக்கிறாங்க. $3 லட்சம் $5 லட்சம். ஆனால் அதுக்கு மேலே விட்ருப்பாங்க, அது தெரியாது நம்மளுக்கு. ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட மிஷின்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் எது வேணால் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அந்த மிஷின் ஆடலாம். இப்போ இங்கே ஆட என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் டைம் க்ரூஸ்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஹை லிமிட் டேபிளுங்க. இது ஹை லிமிட்டு.
இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் $100 $25 மேக்ஸிமம் கட்டி ஆடுறது. இது வந்து ரோலர் டேபிள் பாருங்க, இதுலேயே ஆடலாம். இந்த நம்பர்ஸில் நீங்கள் காசு வச்சிங்கன்னா அந்த நம்பர் விழுந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த காசு வரும். ஓகே, இது பக்ராட், இதுவும் ஒரு கேம். இந்த டீலரோ இதுவும் கார்டு போடுவாங்க. டீலர் ஜெயிச்சு பேங்கராக பிளேயராங்கிற மாதிரி ஆட்டுக்குது. பேங்கருங்கிறவங்க வந்து அதில் பெட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காசு, அவன் ஜெயிச்சா பிளேயர் ஜெயிச்சா பிளேயர் காசு அந்த மாதிரி. இங்கே ஸ்லாட் மிஷின்ஸ் இருக்குது. அப்படியே பார்ப்போம் ரேண்டமாக. ஒரு குட்டி விழாக்கு தான், கடலுக்குள் கேசினோ அப்படி வச்சுக்கோங்க. நல்லா இருக்குல்ல டைட்டில். அதாவது நீ எப்படி வந்தீங்கனாலும், இன்னும் விமானத்தில் மட்டும்தான் கேசினோ வைக்கல. ஏர்போர்ட்டில் சில ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆடிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ இது அடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். அதாவது வந்து ஒரு ஆட்டத்துக்கு வந்து $5 கட்டி ஆடுறாரு. அடிச்சதுன்னா உங்களுக்கு காசு வரும். அப்புறம் இதே மாதிரி மிஷின் பாருங்க, இதெல்லாம் கிராண்டெல்லாம் 11,000. இது $1000 இருக்குது பாருங்க, $1000. எத்தனை மெஷின்ஸு. ஸோ இதில் ஜெயிக்கிறவங்களா இருக்குங்க. நான் ஜாக்பாட்டும் அடிக்கும், காசும் போகும். ப்ராபபிலிட்டி தான் இது. எவ்வளோ எந்தளவுக்கு வந்து இதுன்னு தெரியாது. ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், லக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் சில லாட்ரி சீட் மாதிரியெல்லாம் இங்கே விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி லக் இருந்தால் உங்களுக்கு $2,500 $5,000 $10,000 $20,000 $1,00,000 வரைக்கும்லாம் வரும். அதாவது யூஎஸ்குள்ளே எல்லா பக்கம் கேஷினோ இருக்குது. எல்லா ஸ்டேட்டில் முக்கால்வாசி ஸ்டேட்டில் கேஷினோ வச்சுருக்காங்க. அது வந்து அங்கே தரையில் நம்ம போயிட்டுருக்கிற க்ரூஸ்க்குள்ளே இருக்கிற கேஷினோ அதுவே அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எத்தனை மிஷின்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குதோ அது கேம் ஆடலாம். கேஷினோவில் வந்து இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி மெஷின்ஸில் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த மெஷின் ஆடுறீங்க அப்படின்னா இதில் டேப் பண்ணணும். இப்படி டேப் பண்ணிவிட்டு ஆயிடுச்சா வருது பாருங்க நம்ம பேர். இப்போ நீங்கள் எவ்வளோ காசு போட்டு ஆடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏறும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து யூ வில் கெட் பெனிஃபிட். எல்லாமே நம்பிச்சுன்னா காசுங்க. ஒன்று போட்டு நம்பலை, அது ஒன்று நம்பிச்சுன்னா ஜாக்பாட் மேலுக்கு $14,000 மேலுக்கு இல்லை. ரெட் கலரில் காட்டிக்கலாம். இல்லை எவ்வளோ வேணும், எவ்வளோ இல்லைன்னு தெரியும். இது மாதிரி ஜாக்பாட் வரும். அது எவ்வளோ அமௌண்ட் ஜெயிக்கிறீங்களோ அவ்வளோ வரும்னு வச்சுக்கோங்க. அப்படியே போவோம். அடுத்தது நம்ம ஏதோ ஒரு மிஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ட்ரை பண்ணலாம். லக் இருந்ததுன்னா $20 $20 $40 ஆகலாம், $50 ஆகலாம், இல்லை 0 ஆகலாம், எது வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம பெட்டர் ஆட்ஸ் நமக்கு ஃபேவராக இருந்ததுன்னா, டைம் ஃபேவராக இருந்ததுன்னா, மிஷின்ஸ் ஃபேவராக இருந்ததுன்னா நல்லா கொடுக்கும், இல்லைன்னா நல்லா ஜாப் வாங்கிடும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ஸு கேஷினோவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஸ்டக்குன்னு போயிடும். அதனால் இது லக்கு தாங்க பியூரு. இப்போ நீங்கள் கேஷினோவுக்கு ஒரு $1000 செலவு பண்ணி இந்த க்ரூஸ் வர்றீங்கன்னா, சில பேர் வந்து இங்கே வந்து விளையாண்டு $1000 $5,000 சம்பாதிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை நம்மள மாதிரி சுற்றி பார்க்க வந்துட்டு ஏதோ 100 200 போட்டு சும்மா ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வி நெவர் நோ இல்லையா. பார்க்கலாம், எந்த ஒரு ஸ்லாட் இருந்ததுன்னா நம்ம அதில் ட்ரை. இதெல்லாம் ஜெயிச்சிங்கன்னா 10,000, அப்புறம் 1,600 இருக்குது. ஹிஸ்ட்ரி டிக்கெட் மாதிரி கொடுக்கும். இது பாருங்க, ரெண்டுமே நம்பி இருக்குது. யாரோ $200 அடிச்சிருக்காங்க. நம்ம வேணால் என்ன பண்ணலான்னா 75 பைசா தான் ஆட்டத்துக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இங்கே போட்டேன் கார்டை பாருங்க, வந்துடுச்சு வெல்கம் நம்ம பேர். இப்போ நம்ம வந்து ஒரு $20 சும்மா போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் கணக்கு. நம்மக்கிட்ட $20 இல்லை, அதனால் $100ங்க பாருங்க. இதனோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட
9,000 நம்ம ஊர் காசுக்கு இந்தியன் ருப்பிக்கு போடுறேன். இந்த மிஷின் சும்மா ஆடி பார்ப்போம் எவ்வளோ தான் வருது. 100 போட்டிருக்குறோம், வந்துச்சு பாருங்க, 100 வந்துச்சா. ஆட்டத்துக்கு வந்து 75 காசு, 75 சென்ட்டு. அப்போ நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 ரூபா, 60 ரூபா வருங்க. ஸோ எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்க்கலாம். சரியா, இதில் நீங்கள் எந்த பெட்டு வேணால் ஆடலாம். நீங்கள் $12 சம்பாதிச்சாச்சு. $12 வந்துச்சு பாரு. 110 ரூபா, 100 ரூபா போட்டால் 110 ரூபா வந்துருச்சு. எப்படி 10 ரூபா சம்பாதிச்சாச்சு, 900 ரூபா. அதே மாதிரி டக்குன்னு போயிடும், தெரியாது. நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் க்ரூஸு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் பாயிண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆகும், வரும் இல்லைன்னா போகும், தெரியாது நம்மளுக்கு. ஸோ இந்த மிஷின் இப்போ இந்த டைகரும் ட்ராகன் இருக்குல்ல, இது ஏதாவது நம்பி விழுந்துச்சுன்னா காசு வரும்னு நினைக்கிறேன். பாருங்க எத்தனை ரூபா வந்துருக்குது. $4, $5, $6, $7, $8, $9, மறுபடியும் ஒரு $9 வந்துச்சு. இப்படிதாங்க. இப்போ நம்ம $100 போட்டோம், இப்போ $180 வந்துருச்சு. பார்த்தீங்களா, கடல் மேலே ஜாலியாக வந்து உட்காந்து கேஷ் விளையாண்டுருக்கோம். விழுந்துச்சுங்க, என்ன இது அடிச்சிருச்சு. எப்படின்னா இது காசு மாதிரி வரும் தான் வருது பாருங்க. இதில் எவ்வளோ ஒவ்வொரு கோல்டு காயினுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ காசு வரும். இது ரொம்பங்க ஒன்றுமே இல்லை. 30 சென்ட்டு, 27 சென்ட்டு, 30 கிட்டத்தட்ட $1, $3 எடுத்துருக்குதுங்க. ஸ்டில் நம்ம போட்ட $100 அப்படியே இருக்குது. $1 மாற்றிட்டேன், $1 மாற்றிட்டு மறுபடியும் வந்துடுது. இதில் எவ்வளோ விழுதுன்னு பார்க்கலாம். போன டைம் $3 விடுச்சு, இந்த டைம் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த காயின்ஸ் வந்து சேரணும், 4 காயின் சேர்ந்தால் தான் காசு நல்லா வரும். ஸோ இது ஒரு $7, அது கிட்டத்தட்ட $8. $7.68. அதாவது நான் ரூபான்னு சொல்கிறது எல்லாமே டாலரில் சொல்கிறேன், நீங்கள் கணக்கு போட்டுங்க. இந்தியன் ருபி ஒரு டாலருக்கு வந்து $88 இப்போதைக்கு. $100 போட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ $80 போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ நான் நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட $9,000 போட்டிருக்கிறேன். எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன் பர்பஸ் தான், உங்களுக்கு ஆடுறதுக்காக ஆடுறேன். பட் இதில் என்னென்னா, இது ஆட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ரிவார்டு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் இதுக்கு போட்ட காசுக்கு மேலே எடுக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம காசும் போகும். இப்போ $70 போயிட்டோம் பாருங்க, தெரியுதாங்க, $70 போயிட்டோம். கொடுக்கவே மாட்டேங்குது, மிஷினே கொடுக்க மாட்டேங்குது. கொடுத்துச்சு, வந்ததே $10, $20 கொடுத்துச்சு பாருங்க. இப்படி கிராஸாக விழுகக்கூடாது, நேராக வரணும். காயினு இப்படி வீ மாதிரி வருதில்ல, அப்படி வராமல் நேராக வரணும். விழுந்துச்சுங்க ஏதோ ஒன்று. $1 பேட்டில் விழுந்துக்குது, ஏதோ விழுந்துருக்குது. எது விழுகுதுன்னு தெரில, பார்க்கலாம் என்ன விழுகுதுன்னு. இல்லை, மறுபடியும் அது காயின் தான் நினைக்கிறேன். $33. தெரியுங்களா, இப்போ நம்ம $60 இருந்தோமா பாருங்க, $90 போயிடுச்சு. இன்னும் $10 லாஸ்ட்டில் இருக்கிறோம். $50 போச்சு, அப்புறம் மறுபடியும் $90 வந்துச்சு. இப்படி தான் வரும். பார்த்தா போகிற மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஏதாவது கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரலாம், தெரியாது. ஏதோ விழுந்துச்சுங்க $1.5 ஏதோ ஃப்ரீ கேம் விழுந்துக்குது, எதுன்னு தெரியல. புளி விழுந்தா பரவாயில்ல, இது ஏதோ விழுகுது. புளின்னு நினைக்கிறேன், ஏதோ விழுகுது. ரெண்டுமே ரெண்டுமே விழுந்துச்சுங்க. சூப்பர், இதுதான் வேணும். இது ரெண்டுமே விழுந்ததுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு காசு கொடுக்குது பாருங்க. $100 ஓட்டமா, $89 இருக்குது. இப்போ புளி போகுது.
ஸோ ரெண்டுமே வந்துச்சு. இப்போ 32 காயின் வந்ததுன்னா இது அன்லாக் பண்ணி 32 வந்து உங்களுக்கு $10,000. ஆனால் அது ரேர் உழுகாது, பட் அட்லீஸ்ட் பார்க்கலாம் என்ன உழுகுது. இங்கே வரணும், இங்கே 6 வந்ததுன்னா அது மேலே ஓப்பன் ஆகுன்னு வச்சுங்க. 1 தான் வந்துருக்குது, இன்னும் 5 வரணும். 4 இன்னும் 1 வந்துன்னா அடுத்தது ஓப்பன் ஆகும். வந்துடுச்சு பாரு, இது ஓப்பன் ஆகும், அப்படியே ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இன்னும் 2 வந்ததுன்னா அடுத்து சங்கிலி ஓப்பன் ஆகும். அப்படி வந்துடுச்சு பாருங்க. ஒன்று வரணுங்க, இன்னும் 1 வந்தால் பரவாயில்ல. வந்துடுச்சு, அது ஓப்பன் ஆகும் பாருங்க. 4 காயின். இன்னும் 1 வந்ததுன்னா மேலே இருக்கிற அடுத்த சங்கிலி ஓப்பன் ஆகும். வந்துடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இன்னும் 2 வந்ததுன்னா அது அந்த 3 ஸ்பின் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். இன்னும் 2 காயின் வரணும். இன்னும் 1 வரணுங்க. வரல. இப்போ இதெல்லாம் காசு. இது $6, இது $13, அது வந்து $7 அந்த மாதிரி. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். $48. ஸோ இப்போ $100 போட்டோம் இல்லையா, $23. பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. மொத்தம் வந்து இங்கே வரும் பாருங்க, இங்கே 0வா இருக்குதா. மொத்தம் இது ஒரு $11. இங்கே 7 ஏறுது பாருங்க. 11, அப்புறம் அது ஒரு $13, $25, $30, அது ஒரு $40, $80 வந்துச்சு. ஸோ $100. இப்போ நம்ம $100 போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்பின் வந்து உங்களுக்கு $100 கொடுத்துருக்குது. ஸோ டோட்டலாக $104 பாருங்கள். $100 வந்துச்சு, அப்படியே டபுள் ஆகிடுச்சு நம்ம காசு. சில டைம் இது போயிடும் இல்லை. ஸோ இப்படி தான் இந்த கேஷினோ வந்து ஒர்க் ஆகுது. மிஷின், ஸ்லாட் மிஷின்ஸு இதில் ஜெயிக்கிறதும் இருக்குது. சில டைம் இன்னும் 2-3 காயின் வந்தால் உங்களுக்கு $10,000 அடிச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 1 ரூபாயில 10,000 அந்த மாதிரி. இது விழுந்துன்னா பரவாயில்ல. விழுந்துச்சு பாருங்க, மறுபடியும் விழுந்துச்சு பாருங்க. $1 பெட்டில் பார்ப்போம் இது எவ்வளோ கொடுக்கும். என்னவோ போகுதே. இது மாதிரி 4 காயின் சேரணுங்க. இது ஒன்றா சேருது. 4 காயின் சேர்ந்தால் காசு. ஆனால் இது வந்து ஒன்றா விழுகுது, அதனால் பெருசாக கொடுக்காது. மேலே 4 வந்து அது ஒன்று தாங்க நல்லா காசு கொடுக்கும். மற்றெல்லாம் வந்து 2 ஒன்றுமே கொடுக்காது. மேலே பாருங்கள் எத்தனை போகுது. 2 சென்ட்டு, 20, 22 ரூபா. பெருசாக இல்லை, $22 தான் கொடுத்துக்குது. ஸோ மொத்தம் வந்து $25 கொடுத்துருக்குது. $194. ஏதோ விழுந்துச்சு, என்ன விழுந்ததுன்னு தெரியல, ஏதோ விழுந்துக்குது. இதில் எவ்வளோ வருதோ அதை பார்ப்போம் நம்ம. என்ன நடக்குதுன்னு. இல்லை, காயின் தாங்க. புளியா? மறுபடியும் 2 விழுந்துருச்சுங்க. இந்த டைம் மறுபடியும் 75 சென்ட்டில் 2 விழுந்துச்சு. அப்போலாம் $1.5 இருந்துச்சு. இப்போ வந்து 75 சென்ட் வந்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இப்போ இந்த 2மேனா உங்களுக்கு அந்த 32 காயின் ஓப்பன் ஆச்சுன்னா, அந்த லாக் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு $10,000 கிடைக்கும். இப்போதைக்கு பார்ப்போம் எவ்வளோ. இன்னும் 2 ஓப்பன் ஆகணும். அதுக்கு ஒன்று வரணும். 1 வந்தால் அது ஓப்பன் ஆகும். கீழே வரணும், இதுக்குள்ளே வரணும் அந்த 1. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறது ஓப்பன் ஆகும். வந்துடுச்சு, 1 வந்து சொல்லி அது ஓப்பன் ஆகும். இன்னும் 2, இன்னும் 1 வந்துன்னா அந்த 3வது லேயர் ஓப்பன் ஆகும். ஆமாம், 1 வந்துடுச்சு. 1 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 அப்படியே அது போய் அது ஓப்பன் ஆகும். இன்னும் 1 வந்தால் மேலே இருக்கிற 1 ஓப்பன் ஆகும். ஆமாம், இந்த லேயரில் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் 1 வந்தால் பரவாயில்ல. 5மேங்க.
இதுதான் கஷ்டம். வராது. வரல பாருங்க, மேலே ரெண்டுமே வந்துச்சு. அது ரெண்டு ஓப்பன் ஆகி தான் 100 கிடச்சிருக்கும். நல்ல லாபத்தில் போயிருக்கும் நமக்கு. இது வந்து பெருசாக கொடுக்காது. இந்த ஏரோ இருக்குல்ல, இது போய் இது கூட காசு சேர்த்து விடும். எவ்வளோ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். 3, 4, 5, $5, $6, $7, $8, $30 தான் நம்ம லாபங்க. இதுவும் போகுது பார்க்கலாம். இது $8 வந்துச்சு, $8 வந்துச்சு. இது ஒரு 9, பரவாயில்ல. இது ஒரு $20 கிடச்சிச்சு. இது ஒரு $9. ஐ திங்க் நம்ம லாபம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அது ஒரு $10 மேலே போயிடுச்சுங்க. பரவாயில்ல. $12, $13 பாருங்க. $8 தெரியுதா? $8, $17. கடலுக்குள் கேசினோ $20. போதும். இதோட எடுத்து இதோட இந்த கேஷினோ விளாக் முடிச்சுக்கிறேன். நமக்கு லாபம் வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை விளையாடினேன். எப்படி இதில் வின் பண்ண முடியும், லூஸ் பண்ண முடியுங்கிறது. இப்போ வந்து கேஷ் அவுட் பண்ணிடுறோம். எஸ்ஸு. இப்போ 72 பாயிண்ட் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோங்க இதில். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, கேஷினோ அட் சி. சீலையும் கூட கேஷினோ இருக்குது. நார்வேகின் க்ரூஸ் லைன் NCL பிளிஸ். இதோ $214. இதை வந்து இங்கே ஏடிஎம்லாம் வச்சுருப்பாங்க. அதில் போட்டு நம்ம இந்த காசை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கேஷியர்கிட்ட காசு கொடுத்தோம்னா காசு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விளையாண்டோம் இல்லையா, முடிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இதை நீ போட்டீங்கன்னா பாருங்கள் குட் பைன்னு வந்துடுச்சு. அப்போ வந்து நம்மளோட பாயிண்ட் இதில் கவுண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அப்படியே நம்ம போய் எப்படி கேஷ் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம அப்படியே எம்டி டேபிள் காட்டணும்ல, இப்போ எல்லாம் ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆளுங்க வராங்க. இப்படி தாங்க இங்கே வந்துட்டு என்ன பண்ணுன்னா, ரிடீம் டிக்கெட்டு. இங்கே டிக்கெட் போடுறோம்ல, நம்ம ஏடிஎம்மில் காசு எடுக்கிற மாதிரி இங்கே ஏடிஎம்மில் இது போட்டு இங்கே வரும் பாருங்கள். இங்கே எவ்வளோ காஸ்ட்டு வரும். ஓகே, $214.76. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் இங்கே வந்துடும் வெளியில். நோ சேரிட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்குது. நோ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இதாக வந்துடும். சேரிட்டி கொடுத்தீங்கன்னா அது சேரிட்டிக்கு போயிடும். இது டிஃபென்ஸ். இது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நோ கொடுத்துட்டேன். அது எப்படி காயினாக வருதா இல்லை சீட்டாக வருதாங்கிறது பார்ப்போம். ஸோ $214 இங்கே வந்துருச்சு. இதோ 100. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன ஒன்றுன்னா, காயின் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நமக்கு ரெசிப்ட் கொடுத்துருச்சு. காயின் கொடுக்க முடியல, அதனால் வந்து நமக்கு 76 சென்ட் திருப்பி கொடுத்துருச்சு. 76 சென்ட் கொண்டு போய் நீங்கள் கேஷியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே கொடுத்தீங்கன்னா 76 சென்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மிஷினில் போட்டு கூட விளையாண்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் இப்போ அந்த $214 இருக்குது. ஹோப் இந்த கேஷினோ விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விளாகில் சந்திப்போம். இது வந்து டே 2ல் இருக்கும். இன்னும் 5 நாள் இந்த க்ரூஸில் இருக்க போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்போலாம் லாபத்தில் எப்போ எந்திரிக்கிறோங்கிறது தான் இந்த கேஷினோட விஷயமே. கேம்பிள் கேர்ஃபுல்லி. see you in next video. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. நம்ம நேற்று வந்து ஒரு லேடி கொடுத்து வாங்கினாங்க நம்மகிட்ட. இந்த மாதிரி லாட்ரி சீட் மாதிரி $10 இது கொடுத்து வாங்குங்க. இதில் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ப்ரைஸ் வரும். நைட்டு வந்து குழுக்கள் நடக்கும். நாளைக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டு நீங்கள் கேஷியர்கிட்ட வந்து செக் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம வாங்கினது இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்க இல்லையா, ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 5 நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த 5 நம்பரில் எதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. 48, 32, 56, 50, 30 இதுதான் வின்னிங் நம்பரு. இப்போ இந்த நம்பர் வந்து நம்மளோட இதில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ வந்து $100 $5000 வரைக்கும். 5 நம்பருமே மேட்ச் ஆச்சுன்னா $1,00,000. 5 ஜோக்கர் இதுக்கு போய் கை காசு அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? ரம்மி இல்லையே மாப்பிள. ரம்மி எங்கேயா போகுது? வருமியா? ஏன் அலையிற? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மேட்ச் ஆகிருக்குது இந்த இதில், நேற்று வாங்கினதில். இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க என்னங்கிறது தெரியாது. கேஷியர் வந்து அங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா இதில் பார்த்துட்டு எவ்வளோங்கிறத சொல்லுவாங்க. நான் அது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.
என்ன அப்படின்னா அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்துச்சு இல்லையா, 5 நம்பரு, அது வந்து ஒரே லைனில் 3 நம்பர் மேட்ச் ஆகுமா. நமக்கு 2 நம்பர் தான் மேட்ச் ஆச்சு, அதனால் வந்து எதுவும் கிடைக்கல. 3 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா $100, 4 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா $5000 பக்கம், 5 நம்பருமே மேட்ச் ஆச்சுன்னா 1.2 மில்லியன். நமக்கு வந்து பேட் லக் 2 தான் மேட்ச் ஆச்சு. அட்லீஸ்ட் இன்னொன்று ஆயிருந்ததுன்னா $100 வந்திருக்கும். தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். $10 கான் முடிஞ்சிச்சு. ஸோ அதில் லக் இல்லை. See you in next video. Bye. சூதுல தர்மனே நாட்டை விட்டுட்டு போயிரு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். 5 தோக்கருக்கு ரம்மி வரல நான் என்ன பண்ணுவேன்? கையா நீட்டடி. இந்த வரேன்டா. தண்ணிய போட்டு வந்து சாயங்காலம் உன்னை பின்னு பின்னல என் பேரை மாத்திக்க.